Hello everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம The Rise of Nationalism in Europe chapterல next topic பார்க்கலாம். அதாவது என்னன்னா ஜெர்மனி can the army be the architect of the nation அப்படின்ட்டு இதில் வந்துட்டு என்ன பார்ப்போம்னா வந்துட்டு ஜெர்மனி வந்துட்டு எப்படி யூனிஃபை ஆச்சு, எப்படி வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனாக மாறிச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு நேஷ்னலிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த லிபரலிஸ்ட் அவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஸ்டேட் பவரையும் பொலிட்டிக்கல் டாமினன்ஸையும் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்ட்டு வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸ்டேட் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும், பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் வந்துட்டு இருக்கணும், அதாவது அவங்க வந்துட்டு டாமினேட்டிங்காக இருக்கணும் மொனார்க்கிக்கும் அரிஸ்டோக்ரஸியை விட அப்படின்ட்டு வந்துட்டு அவங்களோட மெயின் இன்டென்ஷனாக இருக்குது. இது எல்லாம் இந்த ஒரு இன்டென்ஷன் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு ஹெல்ப்பாக இருந்ததுன்னா வந்துட்டு ஜெர்மனி அண்ட் இட்டாலி யூனிஃபிகேஷனுக்கு வந்துட்டு ஹெல்ப்பாக இருந்தது. ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து ஜெர்மனி யூனிஃபிகேஷன் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இட்டாலி யூனிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜெர்மனி யூனிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா நேஷ்னலிஸ்ட் ஃபீலிங் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அதாவது எல்லாருக்குமே நம்ம தனியாக வந்துட்டு ஒரு நேஷனாக மாறணும் அப்படிங்கிற ஃபீலிங் என்ன ஆகுதுன்னா எல்லா மிடில் கிளாஸ் ஜெர்மன் பீப்புளுக்கு இடையில கம்ப்ளீட்டாக பரவ ஆரம்பிக்குது. என்னது? இந்த நேஷ்னலிஸ்ட் ஃபீலிங். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா 1848 வந்துட்டு இந்த ஜெர்மன் கான்ஃபெட்ரேஷன், அதாவது இந்த நெப்போலியன் கிரியேட் பண்ணி வச்சார்ல 39 கான்ஃபெட்ரேஷன், 39 ஸ்டேட்ஸாக வந்துட்டு வச்சுருந்தார்ல, அது எல்லாத்தையும் வந்துட்டு யூனிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு 1848 லிபரலிஸ்ட் நேஷ்னலிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. எதுக்குன்னா வந்துட்டு ஜெர்மன் கான்ஃபெடரேஷனை யுனைட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு நேஷன் ஸ்டேட்டாக மாற்றணும் அப்படின்ட்டு. அந்த நேஷன் ஸ்டேட்டுக்கு தனியாக வந்துட்டு ஒரு எலெக்டட் பார்லிமெண்ட் இருக்கணும், தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு மெயின் இன்டென்ஷனாக வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்னென்னா வந்துட்டு மொனார்க்கியையும் மிலிட்ரி ரூலையும் வந்துட்டு அப்போஸ் பண்ணணும். இவங்களுக்கு வந்து மொனார்க்கியும் வேண்டாம், மிலிட்ரி ரூலும் வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்துட்டு இந்த ஜெர்மன் யூனிஃபிகேஷனுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள வந்து ஜங்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே வந்துட்டு மெஜாரிட்டியாக வந்துட்டு எந்த கண்ட்ரி எந்த ரீஜன்லேருந்து வராங்கன்னா ப்ரஷ்யாவிலேருந்து தான் வராங்க. ஓகேங்களா? இப்போ ப்ரஷ்யாவை தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஜெர்மனி யூனிஃபிகேஷனுக்கு லீடர்ஷிப்பாக எடுத்துக்கிச்சு. அதாவது ப்ரஷ்யா அப்படிங்கிற கண்ட்ரி தான் என்ன பண்ணுச்சுன்னா வந்துச்சு ஜெர்மனியை வந்து யூனிஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டு மெயின் ஹெல்ப்பாக இருந்தது, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதோட வந்துட்டு மெயின் ஆர்கிடெக்ட், அதாவது ஆர்கிடெக்ட்னால் சும்மா கட்டடம் இது பண்ணுறது கிடையாது. இல்லை என்னன்னு சொல்ல வர்றாங்கன்னா மெயின் ப்ராசஸ்க்கு மெயினாக முக்கியமாக இருந்தவர் யாருன்னா வந்துட்டு நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ஒட்டாவன் பிஸ்மார்க். ஓகேங்களா? ஒட்டாவன் பிஸ்மார்க் தான் வந்துட்டு மெயின் பர்சனாக இருந்தார். இவர் என்னென்னா வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ப்ரஷ்யா. ஓகேங்களா? ப்ரஷ்யாவோட சீஃப் மினிஸ்டராக இருந்தார் யார்? நம்ம ஒட்டாவன் பிஸ்மார்க். இவர் தான் வந்துட்டு ஜெர்மனி யூனிஃபிகேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஓகேங்களா? இந்த யூனிஃபிகேஷனுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒட்டாவன் பிஸ்மார்க் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுனால யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ப்ரஷ்யன் ஆர்மியும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ரஷ்யன் ஆர்மி வராங்க. அப்புறம் பியூரோக்ரஸி அப்படின்னா வந்துட்டு பொலிட்டிக்கலி டாமினேட்டிங் பீப்புள், அதாவது வந்துட்டு கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க, கொஞ்சம் பொலிட்டிக்கலி ஸ்டேபிளாக சோஷியலி ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் பியூரோக்ரஸி. ப்ரஷ்யன் ஆர்மியும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. எதுக்கு? ஜெர்மனி யூனிஃபிகேஷனுக்கு. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னா 3 வார் நடக்குது. அதாவது ஜெர்மனியை யூனிஃபை பண்ணணும்ல, ஏன்னா 39 ஸ்டேட்ஸாக இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்க்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 3 வார்ஸ் நடக்குது 7 வருஷத்துக்கு 3 வார்ஸ் நடக்குது. எந்தெந்த கண்ட்ரியோட பேட்டில் பண்ணுறாங்கன்னா ஆஸ்ட்ரியாவோட, டென்மார்க்கோட, ஃப்ரான்ஸோட 3 கண்ட்ரீஸோட என்ன பண்ணுறாங்கன்னா போராடுறாங்க, எங்களுக்கு ஃப்ரீடம் வேண்டும் அப்படின்ட்டு வந்துட்டு 3 வார் நடக்குது, 7 வருஷம் நடக்குது, 3 கண்ட்ரீஸோட போராடுறாங்க. 3 வார்ஸ்லேயுமே என்ன நடக்குதுன்னா ப்ரஷ்யாவுக்கு விக்ட்ரி கிடைக்குது, ப்ரஷ்யனுக்கு விக்ட்ரி கிடைச்சா யாருக்கு விக்ட்ரி கிடைச்ச மாதிரி? நம்மளோட ஜெர்மனிக்கு விக்ட்ரி கிடைச்ச மாதிரி. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு ப்ரஷ்யா வந்து விக்ட்ரி கிடைக்குது. ஸோ இந்த லீடர்ஷிப் இந்த ஆஸ்ட்ரியா, டென்மார்க், ஃப்ரான்ஸ் இவங்களோட கண்ட்ரோலில் தானே வந்துட்டு நம்மளோட ஜெர்மனி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜான்வரி 1871 என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ப்ரஷ்யன் கிங்காக இருக்கார்ல, ப்ரஷ்யன் கிங்காக வந்துட்டு அப்போயே வந்துட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்னன்னா வில்லியம் I. ஓகேங்களா? வில்லியம் I வந்துட்டு என்னவாக இருந்தாருன்னா ப்ரஷ்யாவுக்கு அப்போவே கிங்காக இருந்தார் ஜான்வரி 1871. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு இவரே என்ன பண்ணுறாங்க, இவரையும் வந்துட்டு ஜெர்மனிக்கும் வந்துட்டு கிங்காக வந்துட்டு வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு. கிங்காக இருந்தாலுமே என்னென்னா வந்துட்டு ஒரு மொனார்க்கி ரொம்ப ஒரு சர்வாதிகாரம் அந்த மாதிரி இல்லாமல் வந்துட்டு எப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி மக்களுக்கு ஃபேவராக இருக்கிற ரூல் தான் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரஷ்யா
ப்ரஷியன் கிங்காக இருக்கிற வில்லியம் ஒன்னே வந்துட்டு ஜெர்மன் கிங்காக மாற்றலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெர்சலிஸ் பேலஸில் வந்துட்டு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வில்லியம் ஒன்னுக்கே வந்துட்டு க்ரௌன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இது ஒரு இன்சிடெண்ட். ஓகேவா. இது என்னென்னா வந்துட்டு ஒரு நாள், அதாவது ஒரு காலையில் ரொம்ப வந்துட்டு பிட்டர்லி கோல்டு மார்னிங்னால் வந்துட்டு ரொம்ப குளிராக இருக்குது. அந்த குளிரில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும், அது என்ன டேட்னா 18th January 1871 18th January 1871 எல்லோரும் வந்துட்டு ரொம்ப குளிராக இருக்கிற ஒரு காலையில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெர்சலிஸ்க்கு போகிறாங்க. பேலஸ் ஆஃப் வெர்சலிஸ் அப்படிங்கிற பேலஸ்க்கு போகிறாங்க. ஓகேங்களா. என்னென்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அன்ஹீட்டட் ஹால் ஆஃப் மிரர். ஓகேவா அப்படின்றாங்க. அதாவது என்னென்னா சுற்றி எல்லாமே வந்துட்டு ரொம்ப பளபளன்னு இருக்குது அந்த பேலஸ். அப்புறம் வந்து அன்ஹீட்டட், அதாவது இந்த சைடில் வந்துட்டு இந்த புகை மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அந்த நெருப்புலாம் பற்ற வச்சுருப்பாங்கல்ல குளிர் டயத்தில் குளிர் தெரியாமல் இருக்கிறது. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. ஸோ அந்த பேலஸே வந்து ரொம்ப குளிராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சினாரியோ வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அந்த பேலஸ்க்கு யார் யார் போகிறாங்கன்னா ஜெர்மன் ஸ்டேட்ஸோட பிரின்ஸ். ஓகேங்களா. பிரின்ஸ் போகிறாங்க. கொஞ்சம் பிரின்ஸ்லாம் இருந்தாங்க ஜெர்மன் ஸ்டேட்ஸ்க்கு, அவங்கெல்லாம் போகிறாங்க. அப்புறம் வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஆர்மி, அப்புறம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ப்ரஷியன் மினிஸ்டர், இப்போ ப்ரஷியாவோட இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர், அப்புறம் நம்ம சீஃப் மினிஸ்டர் யார் போகிறாரு, ஒட்டாவன் பிஸ்மார்க் எல்லோரும் வந்துட்டு எங்கே போகிறாங்கன்னா பேலஸ் ஆஃப் வெர்சலிஸ் போகிறாங்க. இப்போ வந்துட்டு வெர்சலிஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நியூ ஜெர்மன் எம்பையர், நம்மளோட புது ஜெர்மன் எம்பையர் யார், கெய்சர் வில்லியம் ஒன். அவரோட ஃபுல் நேம் கெய்சர் வில்லியம் ஒன். ஓகேங்களா. அவரை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா க்ரௌன் பண்ணுறாங்க. இனிமேல் நீங்கள் தான் வந்துட்டு எங்கள் ஜெர்மனியோட கிங் அப்படின்ட்டு வந்துட்டு யாருக்கு வந்துட்டு க்ரௌன் பண்ணுறாங்க, கெய்சர் வில்லியம் ஒன்னுக்கு வந்துட்டு க்ரௌன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ என்னென்னா வந்துட்டு ப்ரஷியன் டாமினன்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட ஜெர்மனி யூனிஃபிகேஷனுக்கு வந்துட்டு மேஜராக வந்து ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஓகேவா. அதாவது ப்ரஷியா ஹெல்ப் பண்ணதுனால மட்டும்தான் வந்துட்டு நம்ம ஜெர்மனி வந்துட்டு என்னவாச்சுன்னா யூனிஃபை ஆச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ப்ரஷியா வந்துட்டதுனால என்ன, அதாவது ஜெர்மனி வந்துட்டு இப்போ யூனிஃபை ஆனதுனால என்னென்னா கரன்சிஸை மாடர்னைஸ் பண்ணுறாங்க, பேங்கிங், லீகல் அண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க ஜெர்மனியில். இப்போ ஜெர்மனி வந்துட்டு எதை ஃபாலோ பண்ணுதுன்னா ப்ரஷியன் மாடலை தான் ஃபாலோ பண்ணுது. ப்ரஷியாவில் எப்படி இருந்தாங்களோ அதே அந்த மாடலை தான் வந்துட்டு எது ஃபாலோ பண்ணுது, நம்மளோட ஜெர்மனி ஃபாலோ பண்ணுது அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இட்டாலியன் யூனிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.